காண என்று சொன்னது போல ஆண்டவருடைய அன்பை இவர் சொல்ல முடியாது. இந்த பகுதியில இவர்கள் வந்திருக்கிறார்கள். ஒவ்வொருடைய திசையில ஊர்ல இருந்து வந்திருக்கிறாங்க. வேலும் அழகாய் சொல்லுது, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்க எல்லாரும் இயேசு விட்டு வாங்க, இயேசு உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவார் என்று வேதத்தில் ஒரு வார்த்தை இருக்கிறது. இந்த பூமியில வருத்தங்களும் சஞ்சலங்களும் பாரங்களும் வேதனைகளும் துன்பங்களும் இப்படிதான் மனிதர் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். எங்க குடும்பம் ஒரு ஆட்சி குடும்பத்தில இருந்து ரட்சிக்கப்பட்டவங்க. எங்க அண்ணன் பிறக்கும் பொழுதே ஒரு போலி அவளை கால் விழுந்து விட்டது. கால் இழந்து போனதுனால போகாத ஊர் கிடையாது, போகாத இடம் கிடையாது, தேவையாத தெய்வம் கிடையாது. இதே மாதிரி ரோட்ல இதே மாதிரி சுவிசேஷம் சொல்லிக் கொண்டு பாடல் வழியாக சொல்லிக் கொண்டிருந்தார்கள். அப்பொழுது என் தகப்பன் ஒரு போலீஸ்கார், ஐஜி டிபார்ட்மெண்ட்ல வேலை செய்தவர். ஆனால் ஒரு குடும்பத்துல ஒரு பிள்ளை ஊனமாய் பிறக்குமானால் அவங்களுக்கு வேதனை எப்படி இருக்கும் பாருங்க. ஒரு ஐயா அப்படியே சொன்னார், உங்க வேதனைகளை மாற்றுகிறவர் இயேசு இருக்கிறார் என்று சொன்னார்கள். அப்பொழுது எங்கெல்லாம் ஊனம் இருக்குதோ அங்கெல்லாம் சோம் பண்ணுங்க அப்படி சொன்னாங்க. நடக்க முடியாது இருந்த என்னுடைய சகோதரன் போலியோவிலே காய் விழுந்து செயல் எழுந்து போச்சு, நடக்க முடியல. உங்க பக்கம் கோடம் பக்கத்துல சார்லஸ் சாருடைய சபையில தான் எங்க அப்பா போனார். அங்க போகும் பொழுது ஒரு பாடல் ஒன்று பாடினாங்க, உன் கிருபை எனக்கு போதுமே. அந்த பாடலை கேட்டு கொஞ்ச நாளா சபைக்கு போயிருந்தாங்க. அப்ப எங்க அப்பா ஒரு வார்த்தை சொன்னார், என் மகன் நடப்பார், ஆனால் நான் எல்லா தெய்வங்களையும் விட்டு விட்டு உமக்காய் நான் வாழ்வேன் என்று சொன்னார். எந்த பிள்ளை நடக்க முடியாது என்று சொன்னார்களோ அந்த பையன் ஒரு ஆண்டுகள் போனது, எழுதி நிக்க வச்சாங்க, நடக்க செஞ்சாங்க. எனக்கு திருமணமாகி 2 பிள்ளைகள் இருக்கிறாங்க. ஒரு கொரியர், நல்ல சொந்த கொரியர் வைத்துக் கொண்டு 15-16 பேர் வேலை செய்யறாங்க. நல்ல உயர்ந்த ஸ்தலத்தில் வைத்திருக்கிறாங்க. ஏது சொல்ல வரனா, நம்பின மனுஷன் கைவிட்டாலும் நம்புற இயேசு கைவிட மாட்டார். பக்கத்தில் அறியாம உள்ளதான மேல்கொடாலும் கிராமங்கள் இருந்து ஜனங்கள் வந்திருக்கிறாங்க. இயேசு அறிய விரும்பினால் நீங்க சபைக்கு போனால் எந்த மதமோ எந்த மார்க்கமோ இயேசு பார்க்கவில்லை. ஒரே மார்க்கம் தான் பார்க்கிறாரு. பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்திற்கு வந்தார். ஆகவே இயேசு கிறிஸ்து வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற பண்ணுகிற ஒளி, அது மெய்யான ஒளி. ஒருவேளை உங்க வாழ்க்கையில ஒரு இருள் இருக்குமானால் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்க தேவ ஜனங்களே, ஆண்டவர் எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிறவர்னா உங்க வாழ்க்கையில ஒரு வருத்தம் இருக்கலாம், துன்பம் இருக்கலாம், வேதனை இருக்கலாம். இந்த வேதனை எல்லாம் மாற்றக்கூடிய ஒரு தெய்வம் தான். அவர் தான் என் ஆண்டவராக இயேசு. உங்களுக்காக செபிக்க போகிறாங்க. கடந்து வாங்க, கர்த்தர் பெரிய காரியம் செய்வார்.